ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம்மோட கொஷின் இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகிட்ருக்கும். ரிலேஷன் ஆர், ஓகே, ரிலேஷனை வந்து ஆர்னு டினோட் பண்ணுறாங்க. இஸ் கிவன் பை த செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லெட் எக்ஸ் கமா ஒய், வேர் எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னு எடுத்துக்கிறோம், ஒய்யை வந்து செகண்ட் கோஆர்டினேட்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, அதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய் இருக்குது. அப்போ அதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அது கூட +3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதானே ஒய் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ரெண்டுமே எக்ஸ் ஒய் கிடச்சதுக்கப்புறம் டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ வந்து சால்வ் பண்ண போயிடலாம். சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னு எழுதிக்கலாமா? 0, 1, 2, 3, 4, 5. ரைட். அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3. கரெக்டாக. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? 0 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குமா? அப்போது இதனுடைய கோஆர்டினேட் என்ன கிடைக்கும்? ஐ மீன் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது. புரிஞ்சுதா? ஸோ இந்த வேல்யூ எங்கேருந்து வந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 தான். அடுத்து 0 முடிச்சுட்டேன், அடுத்து 1 எடுத்திருக்கோமா? இப்போது ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1 + 3, ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 தானே. எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 + 3, 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 3 which is equal to 4. So 1, 4. கரெக்டா? அடுத்து x is equal to 2. இப்போ y which is equal to, so x ஓட வேல்யூ 2 + 3 அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அப்போ என்னோட வேல்யூ 2 + 3 5. ஸோ 2, 5. கரெக்டாக? அப்படியே லைன் பை லைனாக கோஆர்டினேட்ஸும் சேர்த்து எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து x is equal to 3ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y which is equal to 3 + 3 which is equal to 6. அப்போ என்னோட வேல்யூ நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 6ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அடுத்து என்ன இருக்குது? x is equal to 4 இருக்குது. 4 which is equal to y which is equal to, ஸோ 4 + 3ன்னு வருமா? அப்போ என்னோட ஆன்சர் 7. அப்போ எனக்கு என்ன வரும்? 4, 7ன்னு வரும். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 5 இருக்கா? x is equal to 5 அப்படின்னா y which is equal to 5 + 3 8ன்னு கிடைக்குது. அப்போ 5, 8. இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ எனக்கு கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் ஆரை என்னன்னு எழுதுவோம் நம்ம? ஸோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் கமா ஒய் தானே ஆறு. அப்போ 0, 3, அடுத்து 1, 4, அடுத்து 2, 5, அடுத்து 3, 6, அடுத்து 4, 7, அடுத்து 5, 8. கரெக்டாக? ஸோ நான் ரிலேஷன் ஆர் எழுதிட்டேன். எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை டொமைன்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். டொமைன் விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னா எக்ஸில் வர்ற வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டொமைன். அப்போ 0, 1, 2, 3, 4, 5. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக அந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் தான் உங்களுக்கு வந்து டொமைன். ரேஞ்ச் என்னது? ரிமைனிங் இருக்குது, செகண்டாக இருக்கிறது. செகண்ட் கோஆர்டினேட்ஸோட ஆர் தான் வந்து உங்களுக்கு ரேஞ்சு. அப்போ செகண்டாக என்ன இருக்குது? 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டானு எப்படி செக் பண்ணுறது? எனக்கு எக்ஸ் கூட 3 ப்ளஸ் பண்ணால் ஒய் கிடைக்கணும், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தெரியும். 0 + 3 3, 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. இது நம்ம கொஷின்லேயே இங்கே கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஒய் ஈக்குவல் எழுதிடலாம். பட் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வரணும் இல்லையா? அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ இன் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு ஆரோட வேல்யூஸும் வந்து கிடச்சிருச்சு.
அதையும் நான் எடுத்து இங்கே கீழே எழுதிட்டேன். அண்ட் தென் டொமைனோட வேல்யூ, ரேஞ்சோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா?